வைகாசியில் வர 2வது செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், பெண்கள் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்றாங்க, அந்த பிரசாத்தையும் கொண்டாந்து உங்க கையில கொடுக்குறாங்களாம். டெய்லி 1-2 பார்சல் வரும். ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹாப்பியா விஷயம். மன கவலையில இது ஒண்ணு. கடன் பிரச்சனை இருந்தா நம்ம வந்து நிறைய பேர் இருக்காங்க மேம் அந்த பிரச்சனையில. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து இஎம்ஐ கட்டுறோம். இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கே. வைகாசி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதி சேர்ந்து வருது. அப்போ நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா நம்ம இந்த வழிபாடு நம்ம செய்ய போறோம். ராகு காலத்துல செய்யணும். இந்த பூஜையை செய்யும்போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு வந்து சரியாயிடும். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாப்பாங்கம்மா எல்லாரும். ஏன்னு கேளுங்களேன், எனக்கு தெரிஞ்சவங்கள எக்கச்சக்கமான பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நாங்களும் வர்ற ஒரு வாரம் ஒரு வீடியோலேயும் நாங்கள் ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் எங்கள் மேம் வந்து கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து செலவும் இருக்காது, கஷ்டப்படாமல் வீட்டில் இருக்கிற பொருள், பக்கத்தில் இருக்கிற செடி மரம் இதுதான் எங்கள் மேம் சொல்லுவாங்க. அந்த டிப்ஸை நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் போடும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு என்ன சொல்லலாம், உங்களுக்காக என்ன சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு எல்லாம் நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. நிறைய நீங்களாம் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறது ஒன்று தான். இங்கே வர்றவங்களுக்காக ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சு உங்கள் பேர் சொல்லி வைப்பாங்க. நீங்கள் குணமானதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. இதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதை விட உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க. நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்கிற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப வேணும். அவங்களுக்கு அதான் ஆசைப்படுவாங்க. 2வது, நம்ம இப்போ ஒன்று ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடம்புலேயும் பிரச்சனை, இல்லை மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆன்மீகமாக உங்களுக்கு ஒரு சந்தேகம், மருத்துவ ரீதியாக சந்தேகம், இல்லை நேர்லேயே எங்கள் மேமை பார்க்கணும், உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எங்கேயுமே போனேங்க, எல்லா இடத்துலையும் போனேன் சரியாகலை, ஒன்றுமே வேணாம், நீங்கள் இங்கே வாங்க, நம்பர் எடுங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேமை நேரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து நாடி பிடிச்சி பார்த்தே உங்களுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு குணமாக்கிடுவாங்க. அதுதான் இங்கே மெயின். நிறைய பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து வைகாசியில் வர 2வது செவ்வாய்க்கிழமை இது வந்து பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னாங்க. அது அப்படி என்ன அந்த விசேஷம், என்னென்ன பண்ணலாம் எல்லாம் மேமை கேட்டு தெரிஞ்சுப்போமா? வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே, நல்லா இருக்கேன். நீங்களும் பிரகாசமாக இருக்கீங்க. நிறைய வந்து ரசிகர்கள் உங்களுக்கு ஓவர் ஆயிட்டாங்க. அது இல்லாமல் தான் சொல்கிறேன், நீங்கள் குணமாயிட்டா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த பிரசாத்தையும் கொண்டாந்து உங்கள் கையில் கொடுக்குறாங்களாம். டெய்லி 1-2 பார்சல் வரும். ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கோயிலோட பிரசாதம் இருக்கும். எங்க ஊர்ல இது விசேஷம், இன்னைக்கு இந்த பூஜை பண்ணோம் மேம், பிரசாதம் வச்சிருக்கோம் அப்படின்னு. அதை விட என்ன பாக்கியம் வேணும் இல்ல மேம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பரவாயில்ல, கடவுளோட அருள் இன்னைக்கு இருக்கு, நம்மளால நல்லாயிட்டாங்க அப்படின்றது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மேம், இப்போ வைகாசியில வர 2வது செவ்வாய்க்கிழமை பெண்களுக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், பெண்கள் என்னென்ன பூஜைகள் பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே மேம், பொதுவா பார்த்தோம்னா மன கவலையில இது ஒண்ணு. கடன் பிரச்சனை இருந்தா நம்ம வந்து இஎம்ஐ நிறைய பேர் இருக்காங்க மேம் அந்த பிரச்சனையில. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி வந்து இஎம்ஐ கட்டுறோம். இந்த கடன் பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கே, எதிர்பார்க்காம இந்த கடன் சுமை நம்ம மேல வந்து விழுந்துருச்சே, இப்படியெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். சீக்கிரமா இந்த கடன் பிரச்சனை தவிடு பொடி ஆகணும்னா இந்த நாள் ரொம்ப சிறந்தது. வெரி குட். வைகாசி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதி சேர்ந்து வருது. அப்போ நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா நம்ம இந்த வழிபாடு நம்ம செய்ய போறோம். ராகு காலத்துல செய்யணும். பாத்தீங்கன்னா 3-4 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 3 மணிலிருந்து 4:30 இந்த ராகு காலத்துல இந்த பூஜை நம்ம செய்ய போறோம். ஏகாதசி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றது ஸ்பெஷலான ஒரு நாள். கடன் பிரச்சனை தீரணும். கடன் பிரச்சனை தீர்ந்தாவே நம்ம மனசுல இருக்கிற எல்லா கவலையும் தீர்ந்து நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கரம், சக்கரத்தாழ்வார், சுதர்சன சக்கரம் சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் நம்ம வழிபாடு செய்ய போறோம்.
இப்போ பெருமாள் கோயில் ஆலயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவரோட வழிபாடு தான் இது நம்ம செய்ய போறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பூஜை அறையில சுதர்சன சக்கரம் கோலமாக மாக்கோலமே போடலாம். சக்கரம் நம்ம கரெக்டா வரைய முடியலனாலும் சக்கரம் மாதிரி ஒரு உருவத்தை நம்ம கோலத்துல பெருமாளை நினைச்சு மனசார அந்த கோலம் இட்டு வழிபாடு செய்யணும். ஸோ வீட்டில் பெருமாள் படம் இருக்கும் இல்லைங்களா, அவருக்காக நம்ம இந்த பூஜையை செய்ய போறோம். சக்கரத்தாழ்வார மனதில் நினைத்து இந்த பூஜையை செய்யும்போது கடன் பிரச்சனை கண்டிப்பாக நமக்கு வந்து சரியாயிடும். ஸோ இதற்கு நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது புளியோதரை மிளகு வடை செஞ்சு வச்சு பாயாசம் செய்து வைத்து வழிபாடு செய்யணும். ஸோ நம்மளுடைய எல்லா கடன் சுமையும் தவிடு பொடி ஆக்கணும் அப்படின்னு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். இந்த பூஜை செய்யும் பொழுது ஒரு மந்திரம் நம்ம சொல்ல போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ரொம்ப எளிமையான மந்திரம். நம்ம வந்து மலர்களை கையில வச்சுக்கிட்டு 11, 21, 51 இல்லைன்னா 108 இந்த மாதிரி எண்ணிக்கையில மலர்களை வச்சுக்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக இந்த மந்திரத்தை ஒன்னொன்னா ஒரு மலராக அவர் பாதத்துல வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். இல்லைன்னா ஓம் சக்கரத்தாழ்வார் நமக அவருடைய பெயரையே கூட நம்ம உச்சரித்து இதை எத்தனை முறை சொல்ல முடியுதோ நம்ம சொல்லலாம். நல்லா தீபம் ஏற்றி வைத்துட்டு புளியோதரை மிளகு வடை பாயாசம்லாம் வச்சு நம்ம இந்த கடன் சுமை நமக்கு தீரணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை நம்ம செய்யணும். ஸோ டைம் வந்து 3 இருந்து 4:30 மணிக்குள்ள இதை நம்ம செஞ்சுட்டு வீட்டுல நல்லா வழிபாடு செஞ்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும், அங்க போயும் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு வரலாம். ஸோ இந்த நாளை தவற விடாம நம்ம இந்த பூஜையும் பரிகாரமும் செய்யும் பொழுது நம்ம உடல் நலமும் அதிகரிக்கிறது. ஸோ உடல் நல பிரச்சனைகளும் தீர்ந்து கடன் சுமையும் தீரும். ஸோ கண்டிப்பா செய்யுங்க மேம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்பாங்கம்மா எல்லாரும். ஏன்னு கேளுங்களேன், எனக்கு தெரிஞ்சவங்கள எக்கச்சக்கமான பேர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஃபுல்லாக முதல்ல வீடியோ பாருங்கள். கடன் பிரச்சனை இருக்கா, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலையா, கவலைப்படாதீங்க. மேம் சொன்னாங்க இந்த பரிகாரத்தையும் பண்ணி இந்த மந்திரத்தையும் சொல்லி இந்த பூஜையும் பண்ணுங்கள். என்னங்க கடன், எல்லா கடன்லேருந்து வெளில வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. தேங்க்யூ.